Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம லெஜெண்ட் ஜாக்கி சான் சார் நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, த கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். ஸோ அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். இது வந்து செகண்ட் ட்ரைலர். அந்த ட்ரைலர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க போகலாம். இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 30 seconds. 3, 2, 1, go. ட்ரைலர் starts now. Okay. நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? எங்க அம்மா எல்லாத்தையும் தமிழ் ட்ரைலர் சொல்றாங்க. சில கசப்பான நினைவுகளை மறக்க இதுதான் ஒரே வழி. லாஸ்ட் ட்ரைலர் நிறைய பேருக்கு புரியல, எனக்கும் சேர்த்து தான். புது ஸ்கூல், சண்டை போடக்கூடாது. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க? ஓ அதே மாதிரிதான். ஒருத்தர் கிடைச்சாங்க. அவன் பேர் என்ன? மியா. எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி தான் போல இருக்கு. கன்ஃபூ தெரியும். குங்ஃபூ இப்பெல்லாம் அது பண்றது இல்ல. யா, பார்த்தாலே தெரியுது. யாரும் ஃப்ரெண்ட்? கானர், எதையும் ஆரம்பிக்காத. உனக்கு இதுதான் வேணும்ல? அதே மாதிரி தானா? அவன் கூடலாம் மோத முடியாது. எல்லா வருஷமும் 5 or 7 தான் வின் பண்ணிருக்கான். சிட்டிலேயே அதான் பெரிய டோர்னமெண்ட். வாழ்க்கையில நமக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியும். இந்த போராட்டத்துக்கு இது தகுதியானதா இல்லையா? அவனை அப்படியே சண்டை போட விடலாங்கிறீங்களா? அப்பதான் அவனும் அவன் அண்ணன் மாதிரி ஆக மாட்டான். அப்பதான் அவன் அண்ணன் யாரு? சென்சே மியாகிக்கு நீங்க எப்படியோ அப்படிதான் எனக்கு லீ. அவன் கத்துக்க வேண்டியது மியாகி கராத்தே. என்ன மன்னிச்சிடுங்க ஹான், என்னால இதுல உதவ முடியாது. உங்களால முடியும். நான் நியூயார்க்கெல்லாம் வரமாட்டேன். உங்களை நான் அங்க சந்திக்கிறேன். ஓகே, இந்த மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் தான் இறக்குது உள்ள. இவனை கராத்தேக்கு டாக்குவோம். ஓகே, உனக்கு கம்ஃபோட அடிப்படை தெரியும்ல? அதை வச்சே நீ கராத்தே கத்துக்கலாம். ஓ சின்ன பையனை போட்டு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இது 2 குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற வரலாறு பிரதிபலிக்குது. 2 branches 1 tree. இதனால தான் நான் இங்க வந்தேன். மியூசிக் பக்கா. ஓ ஓ, எதுக்கு சண்டை போடுறோன்னு மறந்துற. நீ எப்ப தயாரா இருக்கியோ அப்போ உனக்கு புரியும். பா செம்ம ட்ரெய்லர். மே 30, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இன்னும் 2 மாசம் இருக்கு. ஓகே, எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஆஸ் யூஷுவல். ஏன்னா லாஸ்ட் ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. என்னது இது, எங்கெங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி குழப்பம் இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லர் வந்து ஃபுல் அண்ட் அப்படியே என்னது பிரீஃபா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த யூஸ்வலா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப ட்ராப் டவுன் ஆகி அந்த மாதிரிலாம் வரும். பட் இது வந்து ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்ககிட்ட இதெல்லாம் வந்து சொல்ல வேண்டாம், பட் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன். ஏன்னா அந்த கராத்தே கிட் நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 டைம் பக்கம் பார்த்துருப்பேன். எனக்கு அந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த கிளைமேக்ஸ்க்காகவே ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த கலர் டோன், அதுல வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ஜாயா கொடுத்துருப்பாங்க. பட் இதுல வந்து அந்த கலர் டோன் வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டா கிரேயிஷா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ட்ரைலர்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.